ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, சேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது. அது வேற யாரும் இல்ல. பொண்ணு பாக்க போனாங்க இல்லையா? பொண்ணு வீட்ல இருந்து பொண்ணே ஃபோன் பண்ணி, "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு 10 நிமிஷம்." நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்த சொல்லி அந்த கடைக்கு வர சொல்றாங்க. நம்ம சேரனும் ஒத்துக்கிறாப்ல. அதே டைம்ல வந்து இங்க சோழன காமிக்கிறாங்க. சோழன் எப்படியோ ரெஜிஸ்டர் மேரேஜ நிப்பாட்டியாச்சு. ஆனா கல்யாணத்த எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. மறுநாள் காலையில நம்ம நிலாவோட கோயிலுக்கு போகும்பொழுது, நம்ம சோழன் நிலா கிட்ட பேசி நிலாவ இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கிறாப்ல. அந்த மாப்பிள்ளைலாம் ஒரு மாப்பிள்ளையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடலிஸ்ட். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். ஆனா உங்க கனவெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவனுக்கு அடிமை மாதிரி போயிட்டு ஃபாரின்ல வாழணுமா? அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நிலாவுக்கு புடிச்ச மாதிரியே நம்ம சோழன் பேச ஆரம்பிக்கிறாப்ல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூப்பிட்ட இடத்துக்கு சேரன் போயிடுறாப்ல. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க தம்பிங்கள மட்டும் விட்டுட்டு வந்துருங்க. நான் வீட்ல சொல்லி உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம சேரன் ஒத்துக்குவாப்லயா? என் தம்பி தான் என்னோட வாழ்க்கை. என் தம்பிங்கள விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாரு. இங்க கல்யாண ஏற்பாடுலாம் தாம் தூம்னு போகுது. முகூர்த்த கார்டுலாம் நட ஆரம்பிச்சுட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நின்னு போச்சு. ஆனா கல்யாணத்த நிப்பாட்டல. என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.